He said Adam is lonely. ஆதாம் தனியனாய் இருக்கிறான். Lonely. தனியனாய் இருக்கிறான். He doesn't have anybody to talk to. அவன் பேசுவதற்கு அங்கு யாரும் இல்லை. He doesn't have anybody to fellowship with. ஐக்கியம் கொள்வதற்கு அங்கு யாரும் இல்லை. So I will make someone who will be absolutely suitable for him to fellowship with. ஆகவே அவன் ஐக்கியம் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நபரை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கினார். Yeah, that she can give food to him and sex and all that. That is all there. அவனுக்கு ஆகாரம் கொடுக்கட்டும், உடலுறவுக்கு உதவி செய்யட்டும், But mainly, when she comes, he will not be lonely. ஆனால் பிரதானமான காரியம் என்னவென்றால் அவள் வரும்பொழுது ஆதாம் தனியனாய் இருக்க மாட்டான். So we read, remember this, the main purpose of marriage is that you are not lonely. ஆகவே திருமணத்தினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் நீங்கள் தனியனாய் இருக்கக்கூடாது. Now many homes, husband and wife are lonely. அநேக குடும்பங்களிலே புருஷனும் மனைவியும் தனிமையாய் இருக்கிறார்கள். They live in the same house. அதே வீட்டிலே தான் வசிக்கிறார்கள். They hardly talk to each other. ஆனால் ஒருவரோடு பேசிக் கொள்வதே கிடையாது. If they talk, is the coffee ready? காஃபி ரெடி ஆயிடுச்சா? அப்படியே பேசினாலும் இப்படிதான் பேசுவாங்க. Small things like that. இது போல சின்ன சின்ன காரியங்கள். Where are my clothes? Did you wash them? துணியெல்லாம் துவைச்சிட்டியா? அது எங்க இருக்கு? எங்க வச்ச? That is not fellowship. அது ஐக்கியம் அல்ல. Fellowship is to become friends. ஐக்கியம் என்பது நண்பர்களாக மாறுவது. Adam got a friend when he married Eve. ஆதாம் ஏவாளை திருமணம் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு சிநேகிதி கிடைத்தாள். Somebody he can talk the most intimate things in his heart with. மிகவும் நெருக்கமான இதயத்தில் உள்ள காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நபர் கிடைத்து விட்டார். Something he can discuss so many things with her. அவளோடு கூட பல காரியங்களை விவாதிப்பதற்கு ஒரு நபர். And she also got a friend in him. அவளுக்கும் அவனிலே ஒரு நண்பன் கிடைத்தார். So what I want to tell you, நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் there are many good things in marriage. திருமணத்திலே பல நல்ல காரியங்கள் இருக்கிறது. That we have somebody to share the burden of the house. குடும்பத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நபர். A single man has to cook his own food, wash his own clothes, earn his own living. ஒரு தனி மனிதன் அவன் தன்னுடைய துணிகளை துவைத்து தனக்காக சாப்பாடு சமைத்து அதே சமயத்தில் வெளியே போய் சம்பாதித்து வருவதும். But when he gets married, ஆனால் அவனுக்கு திருமணமாக he will be divided. இந்த காரியங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட முடியும். Go and earn the living. அவன் போய் சம்பாதிக்க முடியும். She can do the cooking and the washing. அவள் துணி துவைக்கவோ அல்லது சமையல் செய்யவோ செய்யலாம். There's a division of the labor. It's better for both. ஆகவே அங்கே வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அது இருவருக்குமே நல்லது. But that's not the main thing. ஆனால் அதுதான் பிரதானமான காரியம். The main thing is fellowship. முக்கியமான காரியம் ஐக்கியம். That the two can talk together. இருவரும் ஒருவரோடு பேசிக்கொள்ள முடியும். And love one another. ஒருவரோடு நேசிக்க முடியும். And share with each other. ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். And nowadays, to take decisions, to discuss with each other before they take a decision. இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக இருவரும் விவாதித்து கலந்து ஆலோசித்து பேசி எடுக்க வேண்டும். Unfortunately, in our villages, the woman is treated like a slave. நம்முடைய கிராமங்களிலே துரதிர்ஷ்டவசமாக ஸ்திரீகள் அவர்கள் அடிமை பெண்களை போல நடத்தப்படுகிறார்கள். God did not create Eve to be a servant to Adam. ஆதாமுக்கு பணியாளா இருக்கும்படியா ஏவாளை சிருஷ்டிக்கவில்லை. But to be a friend. ஒரு சிநேகிதியா இருக்கும்படியாக. One old godly man once said like this. ஒரு மிகுந்த வயது முதிர்ந்த தேவ மனிதன் ஒரு முறை சொன்னார். God did not take a bone out of Adam's head and make the woman. ஆதாமுடைய தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த ஸ்திரியை உண்டாக்கவில்லை. To rule over Adam. ஆதாமை ஆட்சி செய்ய முடியாது. No. இல்லை. God didn't take a bone from Adam's feet. ஆதாமுடைய பாதத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்தும் ஒரு ஸ்திரியை சிருஷ்டிக்கவில்லை. So that Adam puts his foot on his wife. அப்படி இருக்குமே ஆனால் ஆதாம் தன்னுடைய காலின் கீழாக ஏவாளை போட்டு நசுக்கிறது. But where did he take a bone from? அவர் எங்கிருந்து அந்த எலும்பை எடுத்தார்? From his side. அவனுடைய விழாவிலிருந்து எடுத்தார். So that he can keep that woman near his side all the time. எப்பொழுதுமே தனக்கு அருகாமையிலேயே அந்த ஸ்திரியை வைத்துக் கொள்ளும்படியாக. Not rule over her. அவளை ஆதிக்கம் செய்ய முடியாக அல்ல. Not allow her to rule over him. அவளும் தன்னை ஆளும்படியாய் அனுமதிக்க அல்ல. But to be friends. ஆனால் இருவரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். That's why he took a rib from the side. ஆகவே தான் இங்கே பக்கத்திலிருந்து விழாவை எடுத்து செய்தார். And said to Adam, this is to be here. Your wife must be here. உன்னை மனைவி இங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Not here on top. Not at the below the feet. காலுக்கு கீழாக அல்ல. By the side. ஆனால் உனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். So, we have grown up in a lot of heathen culture. நாம் எவ்வளவு புறஜாதியாரான கலாச்சாரத்தில் வளர்ந்து விட்டோம். And heathen culture does not know the purpose with which God created marriage. புற மதத்தினுடைய கலாச்சாரம் தேவன் ஏன் திருமணத்தை உண்டாக்கினார் என்பதை அறியாது இருக்கிறது. That's why so many women are treated like slaves. ஆகவே தான் அநேக ஸ்திரீகள் அடிமைகளைப் போல நடத்தப்படுகிறார்கள். Now,
We have to change that when we become Christians. நாம் கிறிஸ்தவர்களாய் மாறும்பொழுது இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். Even if other people in our village don't do that, நம்முடைய கிராமங்களில் உள்ள மற்றவர்கள் அப்படி செய்யாவிட்டாலும் சரி, we must do it. நாம் அதை செய்ய வேண்டும். Especially all of you young people, a new generation coming up. குறிப்பாக இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை உருவாகி வருகிறது, இளம் பெண்கள். When you get married as young people, வாலிபர்களாய் நீங்கள் திருமணமான பொழுது, you must be friends with each other. நீங்கள் ஒருவருடன் நண்பர்களாக இருக்க வேண்டும். Because God created that woman to be your friend and your helper. உங்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் அந்த ஸ்திரியை உண்டாக்கினார். And so God wants you to be very happy together. ஆகவே நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படியாக, இருவரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்படியாக உண்டாக்கினார். So the test of a good marriage is this. ஆகவே நல்ல திருமணத்தின் சோதனை என்னவென்றால், what is the test of a good marriage? ஒரு நல்ல திருமணத்தினுடைய it's அடையாளம் என்ன? Not how well your wife can cook, மனைவி எவ்வளவு நன்றாக சமைக்கிறாள் என்பதல்ல, not how many children you have, எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதும் அல்ல, not how well she can wash your clothes, எவ்வளவு நன்றாக துணி துவைக்கிறாள் என்பதும் அல்ல, but how much can you talk to each other? ஆனால் ஒருவரோடு எவ்வளவு தூரம் நீங்கள் பேச முடிகிறது? Are you happy to talk to each other? ஒருவரோடு பேசுவதற்கு சந்தோஷமா இருக்கிறீர்களா? Supposing I were to ask you brothers, சகோதரர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், tell me quickly, சீக்கிரமா சொல்லுங்க, who is your best friend? உங்க சிறந்த நண்பர் யார்? சொல்லுங்க, உங்களுக்கு சிறந்த நண்பர் யார்? You should say it is my wife. You know, it's very easy to give that answer, but is it true? என் மனைவிதான் என்னுடைய சிநேகிதி, சிறந்த நண்பன் என்று சொல்ல வேண்டும். இதை நீங்கள் சொல்லிவிடலாம், ஆனால் அது மெய்யா இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில? And I ask you sisters, who is your best friend? சகோதரிகளே, உங்களுடைய சிறந்த சிநேகிதன் யார்? Can you honestly say that is my husband? நேர்மையாக என்னுடைய புருஷன் தான் எனக்கு சிநேகிதன் என்று சொல்ல முடியுமா? That is how it should be. அப்படித்தான் இருக்க வேண்டும். You know, a husband and wife must be friends. புருஷனும் மனைவியும் நண்பர்களாக இருக்க வேண்டும். Why do I say that? நான் ஏன் இதை சொல்கிறேன்? Because the Bible says, வேதம் சொல்கிறது, you know, there's a verse here in Genesis 2:24. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, a man shall leave his father and mother and cleave to his wife and they shall become one flesh. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். What does that mean? அதனுடைய பொருள் என்ன? You read in Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The same verse is quoted. அதே வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம். The same thing we read in Genesis 2. ஆதியாகமம் 2லே வாசித்த அதே வசனம். Verse 31. 31ஆம் வசனம். A man shall leave his father and mother and cleave to his wife and the two shall become one flesh. இதிலிருந்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். This is a great mystery, but I'm not speaking about husband and wife. I'm speaking about Christ and the church. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன், புருஷன் மனைவியை பற்றி சொல்லவில்லை என்று சொல்கிறார். Oh, that is a picture of Christ and the church. அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு படம். Man shall leave his father. மனுஷன் தன் தகப்பனை விடுவான். Jesus left his father. இயேசு தன்னுடைய பிதாவை விட்டார் and came. இங்கே வந்தார். and became like us. அவர் வந்து நம்மை போல மாறினார். became one flesh with us. நம்மோடு கூட ஒரே மாம்சமாக மாறினார். That is the meaning here. அதுதான் இந்த வசனத்துடைய பொருள். Christ and I have become one flesh. கிறிஸ்துவும் நானும் ஒரே மாம்சமாய் மாறி இருக்கிறோம். It is amazing. வியப்பாக இருக்கிறது. So the marriage relationship is to show how Christ and I have become one. கிறிஸ்துவும் நானும் எப்படி ஒன்றாய் மாறுகிறோம் என்பதை விளக்கி காண்பிக்கவே திருமண உறவு இருக்கிறது. Let me ask you brothers who are born again. மறுபடியும் பிறந்த சகோதரர்களே, உங்களை கேட்கிறேன், has Christ become one with you? கிறிஸ்து உங்களோடு கூட ஒன்றாய் மாறி இருக்கிறாரா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yeah, you have to become one with your wife like that. ஆம், அதே போலதான் நீங்களும் உங்கள் மனைவியோடு கூட ஒன்றாக வேண்டும். That's what it says in this verse. அதான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். And what did Jesus say to us? இயேசு நம்மிடத்தில் என்ன சொன்னார்? Now remember, Jesus is the husband and we are the wife. இயேசுதான் புருஷர், நாம் மனைவிகள். And what did Jesus the husband say to the wife? மணவாளனாகிய இயேசு தன்னுடைய மணவாட்டிக்கு என்ன சொல்லுகிறார்? John 15. யோவான் 15ஆம் அதிகாரம். Please listen to this. இதை கவனியுங்கள். This is the husband telling the wife. மணவாளன் மணவாட்டி இடத்தில் சொல்லுகிறான். Who is the husband? மணவாளன் யார்? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. Who is the wife? மணவாட்டி யார்? We, the church. சபையாய் இருக்கிற நாம் தான். What is the husband telling the wife? மணவாளன் மணவாட்டிக்கு என்ன சொல்லுகிறான்? John 15 verse 15. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். I am not calling you servants anymore, but I am calling you my friends. நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். So what does this divine husband say to us? தெய்வீக மணவாளன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? You are not my servants, you are my friends. நீங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள், பணியாளர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய சிநேகிதர். So what should you husband tell your wife? ஆகவே புருஷனாய் இருக்கிற நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? You are not my servant, you are my friend. நீ என்னுடைய வேலைக்காரி அல்ல, நீ என்னுடைய சிநேகிதி.
I hope you'll all go home and tell your wife that. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்க மனைவியிடம் சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். You don't get time in the conference because you're all sleeping separately. கான்ஃபரன்ஸ் நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல தங்குறீர்கள், மனைவி வேறு இடத்துல தங்குறாள். ஆகவே இங்கே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. Tomorrow you'll go home. நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன உடனே you got to tell your wife. மனைவியிடம் சொல்ல வேண்டும். Till now I called you servant, now you are my friend. இதுவரை உன்னை என்னுடைய வேலைக்காரி என்று அழைத்தேன், இனிமேல் நீ என்னுடைய சிநேகிதி. And we are going to be friends in this house. இந்த குடும்பத்திலே, இந்த வீட்டிலே நாம் நண்பர்களாக இருக்க போகிறோம். That is how it should be. இப்படித்தான் அது இருக்க வேண்டும். I hope this conference will change your marriage. இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுடைய திருமண வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நான் நம்புகிறேன். Make it a very happy marriage from today. இன்றிலிருந்து ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். You know, you can't have a happy marriage if you don't obey God's word. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே உங்களுக்கு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையாது. God's word says the wife must be a friend, not a servant. மனைவி புருஷனுக்கு ஒரு சிநேகிதியா இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு வேலைக்காரியா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. You can live in the same roof and be lonely. ஒரே கூரையின் கீழே வாழ்ந்து கொண்டு அதே சமயத்திலே தனிமையாய் நீங்கள் இருந்து விட முடியும். If you don't talk to each other, ஒருவரோடு பேசாவிட்டால், if you don't laugh together, ஒருவரோடு சிரிக்காவிட்டால். Do you ever laugh together with your wife? மனைவியோட கூட சிரிச்சு பேசிருக்கீங்களா? Don't you laugh together with your friends? உங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது மட்டும் சிரிக்கிறீங்களே? You're not always serious with your friends. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சீரியஸா இருக்கீங்களா? That is all with enemy. அது சத்துருக்களோடு தான். Yeah, with your friends you're so happy. நண்பர்கள் கூட சேர்ந்துட்டா ஒரே குமாரம் தான், சந்தோஷம், சிரிப்பு. So in the same way it must be your home. அதே போல உங்க குடும்பத்திலேயும் இருக்க வேண்டும். With your wife you must be able to joke and laugh together. மனைவியோடு கூட ஜோக் அடித்து சிரிக்க வேண்டும். That means you're friends. அப்படியானால் நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள். See, we have all got this heathen culture that teaches no, we must not joke and laugh. நாம் ஜோக் அடித்து சிரிக்கலாம் கூடாது என்று சொல்லி இந்த புற மதத்தினுடைய கலாச்சாரம் நமக்குள்ளாக நுழைந்து விட்டது. Then what should we do? பிறகு என்னதான் செய்வது? Only shout and quarrel? சத்தம் போட்டு திட்டலாமா, சண்டை போடலாமா? Is that why God allowed us to be married? இதற்காக தான் தேவன் திருமணத்தை நியமித்திருக்கிறாரா? No, that is the work of the devil. அது பிசாசுடைய வேலை. So when we walk humbly with God, ஆகவே நாம் தேவனிடத்திலே தாழ்மையா நடக்கும் பொழுது we will be able to walk humbly with each other. நாம் ஒருவரோடொருவர் தாழ்மையாக நடக்க முடியும். See, it says here in Genesis 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், that the Lord made so many animals. தேவன் அநேக விலங்குகளை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். And birds, verse 19. 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் ஆகாயத்தின் பறவைகளையும் உண்டாக்கினார். And he brought all of them to the man. அவைகள் எல்லாவற்றையும் ஆதாமிடத்திலே கொண்டு வந்தார். He said, okay, Adam, you give a name to all these birds and animals. ஆதாமே, நீ இந்த எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் பெயர் கொடு பார்ப்போம். That is amazing that Adam could give a name to all the birds and animals in this world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காணப்படுகிற சகல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஆதாம் பெயரிட்டான். ஆச்சரியமா இருக்கிறது. But then, as these animals were coming, இந்த ஒவ்வொரு விலங்காக போய் கொண்டே இருக்கும்போது, this is before God made Eve. ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நடக்கிறது. First the lion comes. முதலாவது ஒரு சிங்கம் வருகிறது. Adam says, hey, there are two of them. அதான் பார்த்தா ரெண்டு சிங்கம் இருக்கிறது. One is male and female. ஒன்று ஆண் சிங்கம், ஒரு பெண் சிங்கம். Then the elephant comes. அடுத்து யானை வருகிறது. That is also two. இதுவும் ஜோடியாக வருகிறது. Male and female. ஆண் யானை, பெண் யானை. The dog. அடுத்த நாய் வருகிறது. Also two. அதுவும் இரண்டு ஜோடியாக வருகிறது. The cat. பூனை. Also two. அதுவும் ஜோடி. And the birds. பறவைகள். Also two. அவைகளும் ஜோடியாக வருகிறது. And after it's all finished, எல்லாம் முடிந்த உடனே, see, what about me? I'm only one. நான் தனியா இருக்கிறேன். Something is wrong here. ஏதோ தவறு நடந்து விட்டது என்று சொல்கிறான். He saw the lion is so happy with his wife. அங்கே அந்த ஆண் சிங்கம் தன் மனைவியோடு சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கிறான். The elephant is so happy with playing around with each other's trunks. அந்த யானையும் தன் துதிக்கையை வைத்துக் கொண்டு தன்னுடைய பெண் யானையோடு கூட விளையாடுகிறதை பார்க்கிறான். I don't have anybody to play with. நான் விளையாடுவதற்கு யாருமே இல்லையே. God said, okay. ஆண்டவர் சரி என்று சொன்னார். I'll do something for you. உனக்கு நான் ஏதாவது ஒன்றை செய்கிறேன். But it was more than for the animals. ஆனால் அந்த விலங்குகளை காட்டிலும் அதிகமான ஒன்றை நான் உனக்கு செய்கிறேன். Because the other animals could only play with each other and have sex and eat and all that. மிருகங்கள் அது ஒன்றோடொன்று விளையாடும், சாப்பிடும், அது ஒன்றோடொன்று உறவு கொள்ளும், அவ்வளவுதான். But there's one thing an animals cannot do to each other. ஆனால் விலங்குகள் ஒன்றை செய்ய முடியாது. They cannot talk and laugh. அந்த விலங்குகள் ஒன்றோடொன்று பேசவோ சிரிக்கவோ செய்ய முடியாது. Have you ever seen a dog laughing? ஒரு நாய் சிரிக்கிறத பார்த்திருக்கீங்களா? I've never seen one. நான் பார்த்ததே. Have you ever seen a cat laughing? ஒரு பூனை சிரிக்கிறத பார்த்திருக்கீங்களா?
It's only human beings who can laugh. மனுஷர்கள் மட்டும்தான் சிரிக்கிறார்கள். And only a human being can talk to his wife. ஒரு மனுஷன் மட்டுமே, மனித இனம் மட்டுமே ஒருவரோடு பேச முடியும். The cats and all, they can only have sex and have children, that's all. பூனைகள் உறவு கொண்டு அவைகள் பூனை குட்டிகள் ஈனும், அவ்வளவுதான். Their fellowship is only in these physical things. அவர்களுடைய ஐக்கியம் எல்லாம் இந்த சரீரப்பிரகாரமான காரியத்துக்கு மட்டும்தான். And the mother will bring food for the little cats. அந்த பூனை குட்டிக்கெல்லாம் தாய் என்ன அழகா சாப்பாடு கொடுக்கும் பாத்திருக்கீங்களா? So if our home just the mother brings the food and there is sex and all that, that is like an animal's home. அவை நம்முடைய குடும்பத்திலேயும் தாய் ஆகாரம் கொடுக்கிறாள், ஆணு பெண் உறவு கொள்கிறாள் என்று சொன்னால் அது விலங்குகளுடைய நிலவரம் தான். We must be able to talk to each other. நாம் ஒருவரோடு பேச வேண்டும், which the animals cannot do. விலங்குகளால் அதை செய்ய முடியாது. We must be able to laugh together. நாம் ஒன்றாக சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Animals cannot do. விலங்குகள் அதை செய்ய முடியாது. We can have fellowship with each other. நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட முடியும். The animals cannot have that. விலங்குகளுக்கு அது முடியாது. God made us like Him. தேவன் தம்மை போல நம்மை உண்டாக்கி இருக்கிறார். So many husband and wife are living like animals today. அநேக புருஷர்களும் மனைவிகளும் விலங்குகளுடைய நிலவரத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Children, பிள்ளைகளை பெறுகிறார்கள். Animals also have children. விலங்குகளுக்கும் பிள்ளைகளை provide food for the children. இங்கே பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். Those animals also provide food for their children. மிருகங்களும் தங்களுடைய குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. They eat. அவைகள் சாப்பிடுகிறார்கள். They also eat here. இவர்களும் இங்கே சாப்பிடுகிறார்கள். This husband and wife sleeps. The animals also sleep. புருஷன் மனைவி வீட்டில் தூங்குறாங்க, மிருகங்களும் தூங்குகிறது. They have sex. The animals have sex. இவர்கள் உறவு கொள்கிறார்கள், அவர்களும் உறவு கொள்கிறது. What is the difference? என்ன வித்தியாசம்? Many even Christian homes are like animals' homes. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட விலங்குகள் குடும்பத்தை போலதான் இருக்கிறது. If you want to lift your home above the level of an animal, இந்த விலங்குகள் என்ற நிலவரத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தை மேலே தூக்க வேண்டுமானால் you must start talking to each other. நீங்கள் ஒருவரோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். Praying together. ஒன்றாய் ஜெபிக்க வேண்டும். And do you pray together? நீங்க ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? The animals don't do that. விலங்குகள் அப்படி செய்வதில்லை. You ask yourself this question. உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். What do we do in our home that animals don't do? விலங்குகள் செய்யாத எந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்கிறோம்? As husband and wife. புருஷனும் மனைவியுமாக. And you'll find that everything you do as husband and wife is only what the புருஷனும் மனைவியாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அந்த விலங்குகளும் செய்கிறது. Now from today you got to change that. இன்றிலிருந்து நீங்கள் இதை மாற்ற வேண்டும். Say we're not animals. நாம் விலங்குகள் அல்ல. Yeah, it's good. All these things are good, these physical things. இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நல்லதுதான். But we are spiritual beings. ஆனால் நாம் ஆவிக்குரிய, that is more important. அது மிக முக்கியமான காரியம். We must pray together. நாம் ஒன்றாக ஜெபிக்க வேண்டும். We must talk to one another. ஒருவரோடு பேச வேண்டும். We must laugh together. ஒன்றாக சிரிக்க வேண்டும். We must do things together. நாம் ஒன்றாக சேர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும். That is how a Christian home must be. இப்படித்தான் கிறிஸ்தவ குடும்பம் இருக்க வேண்டும். Remember in the house. நாம் குடும்பத்திலே நினைவு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், புருஷனும் மனைவியும், parents and children, பெற்றோரும் பிள்ளைகளும் always be ready to ask forgiveness from மன்னிப்பு கேட்பதற்கு, ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். Always be ready to forgive immediately. உடனடியாக மன்னிப்பதற்கும் ஆயத்தமாயிருங்கள். Always be ready to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். Always be ready to forgive immediately, not after 3 days. 3 நாட்கள் கழித்து அல்ல, உடனடியாக மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to build good homes. நல்ல குடும்பங்களை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். Christian homes. நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களை கட்ட உதவி செய்யும். Godly homes. தேவபக்தியுள்ள இல்லங்களை கட்ட எழுப்ப உதவி செய்யும். And to bring up godly offspring. தேவபக்தியுள்ள சந்ததியை உண்டாக்க உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.